விஜய் சார் வந்து ஆல்ரெடி நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல விஜயோட ஜோடி பாத்தீங்கன்னா சமந்தா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சிம்பு தேவன் கூட வந்து விஜய் சார் ஒரு படம் பண்றத கமிட் ஆயிருக்கு. ஆமா, கமிட் ஆயிருக்கு. அதுல வந்து ஜோடி யார் விஜய் சாருக்கு போடலான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து பயங்கரமான கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா பிரியங்கா சோப்ரா போடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் பேசலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து பேமெண்ட் ஓவரா கேக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியா வந்து இப்போதைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா நம்ம ஸ்ருதி ஹாசனை வந்து ஹீரோயினா போடலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. சோ அது எந்த அளவுக்கு அப்படின்னு முடிவாகல இன்னும். பட் அவங்களதான் போடலான்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு இப்போ. அதுல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, ஸ்ரீதேவி மேம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல ஒரு என்ட்ரி கொடுக்கறாங்க. ஸ்ரீதேவி, ஆமா, நம்ம ஸ்ரீதேவி மேம். அவங்க வந்து இவ்வளவு நாள் ரஜினி சார் கூப்பிட்டாங்க, கமல் சார் கூப்பிட்டாங்க, அவங்க படங்களே வந்து அவங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி நம்ம சிம்பு தேவன் படத்துல வந்து அவங்க பண்றேன். என்னவா இருக்கும் அது சஸ்பென்ஸ். படம் வந்த பேர் தான் தெரியும். படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அது ஒரு பெரிய சஸ்பென்ஸாவே வெச்சு ஒருவேளை செந்தூர பூவேன்ற மாதிரி என்ட்ரி கொடுப்பாங்க, ஒரு லாங் கேப் இருக்கலாம். பட் ஸ்டில் ஸ்ரீதேவி மேமோட ரசிகர்களுக்குலாம் இது பெரிய ஒரு ட்ரீட்னே. ஆனா என்னதான் வந்து இப்ப அனுஷ்கா நயன்தாரான் இருந்தாலும் ஸ்ரீதேவி மாதிரி வராதுல்ல. முதல்ல யாரா இருந்தாலும் இப்பயும் பார்க்கும்பொழுது அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மூக்கு பிடிக்கும். நம்ம ஸ்ரீதேவி மேம் வந்து இப்ப இந்த படத்துல பண்ண போறாங்க. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம நானி படத்துல பயங்கரமா வில்லன் கேரக்டர் பண்ணார்ல சுதீப், அவரும் வந்து இந்த படத்தோட கதை கேட்ட உடனே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ வந்து இந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு. வில்லனாவே. அது வில்லனாவா என்ன அப்படிதான் இருக்கும், அவர் முகத்துக்கு அதான் செட்டும் ஹீரோ இருக்கலாம். சோ இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் என்னன்னு தெரியல. பட் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஆமா, படம் ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் கண்டிப்பா இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம். படம் எப்போ வரும், என்ன கதை, என்ன கேரக்டர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் படம் என்ன ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்கப்புறம் எப்ப வரும்ன்றத பத்தி பேசலாம். வரும்போது நம்மளே சொல்லலாம். ஓகே ஓகே.